ஓகே ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த கேம் விளையாட போகிறோன்னா டோன்ட் வேக் கிராண்ட்மா. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேமு, அதனால் கொஞ்சம் சகிச்சுட்டு ஆகணும். சிங்கிள் பிளேயராக போகலாம். என்னடா ஹவுஸ் மட்டும் தானா? சரி, நம்ம உடனே ஹார்டுக்கு போயிடலாம். அதான் சூப்பராக இருக்குமே. ஓகே, என்னடா வெளியே தட்டி விட்டீங்க? திரும்பி போடலாம். சிங்கிள் பிளேயரு, ஹார்டு, கிரியேட்டரா? ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமைக்க ஆல் வைங்க. அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டக்குன்னு வாயப்பா. ஓகே, கேம்குள்ளே போகலாம். ஓகே, கேம் வந்தாச்சு. எதுன்னு தெரியும், அதெல்லாம் ட்விட்டர் இல்லைண்ணா. ஓகே, இப்போ இங்கே கீழே ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது, பிக்கப்பு. இது வேறு எடுக்கிறதுக்கு லேட் பண்ணுறாங்க கைஸ். அது ஒரு பக்கம் தொல்லை. இது இங்கே இதில் இந்த ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்கலாம். இருக்குது மேலே பிக்கப். ஓகே, சீக்கிரம் எடுக்கும். இங்கே நின்றுப்போம். இங்கே இருக்கிறத மட்டும் எடுத்துடலாம். அந்த கிராண்ட்மா, ஆமாம் கைஸ், கிராண்ட்மா எழுந்துருச்சு. ஓகே, சீக்கிரம் போடி. ஓகே ஓகே, டக்குனு போயிடலாம் வாங்க. ஐயோ டறக்கணும். ஓகே, இப்போ தான் 4 ஸ்நாக்ஸே வச்சுருக்கேன், இன்னும் இருக்குது நிறையவே. பிக்கப், சீக்கிரம் போயிட்டு இப்போ பெட்டில் வைக்கலன்னா நான் அவ்வளோதான் காலி. சீக்கிரம் போ. ப்ரோ பிளேயர், யூ கேன் டூ இட். எடு போகலாம். ஐயோ முழிக்க போகிற கிராண்ட்மா. அது முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ஏதாச்சும் இருக்கிறான்னு பார்த்துடலாம். டோரை க்ளோஸ் பண்ணிப்போம். என்னடா இது எடுக்க முடியல? கப்பூஸ்லேருந்து எடுக்க முடியாது போல். அப்போ அப்படியா? ஐயோ கைஸ், நான் செட்டுன்னு நினைக்கிறேன். என்னை பாட்டுரும் அந்த கிளவி, கண்டிப்பாக பாட்டுரும். ஐயோ போச்சு, சோழி முடிஞ்சுது. ஒரு அடி தான். யூ ஹாவ் ஏ ஃப்ரீ ரிவைவ். லக்கு. அவனை இப்போ திரும்பி வந்துடும் கிளவி. இந்த தாய் கிளவி மோசமான கிளவியாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கட்டா நம்மளுக்கு நல்லது. சரி, திரும்பி வந்துருச்சு. போடி போய் தூங்குடி, வயசான காலத்தில் தூங்கணும். எங்களுக்கு மாதிரி சின்ன பசங்க மாதிரி விளையாடணும்னு நினைக்காரு. சரி, அந்த ரூமுக்கு தான் போகணும். ஏன்னா அந்த பாத்ரூமில் எதுவும் இருக்கு. மேலே பர்க்கர். தம்பி பர்க்கர், நீ வா. சீக்கிரம் போகணும். ஃபாஸ்ட்டாகவே நடக்க மாட்டேங்கிறான். 7 ஸ்நாக்ஸ் வச்சுட்டோம். இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும். வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். கிளவி எஞ்சிடாத, செம்ம கோவம் ஆகிடும். ஓகே, இல்லை இன்னொரு பொருளே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் போல், அந்த அளவுக்கு டைம் இருக்குது. இங்கே எதுவும் இல்லை. ஐயோ அச்சா, கீழே போடா. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்துட்டேன். என்ன சேட் இருக்குது? நான் ஒருத்தால் தான் இந்த கேம்லேயே இருக்கிறேன், இந்த சர்வரில். போயிடுச்சா இல்லையா கிராண்ட்மா? டக்குன்னு போடி, ஏன்டி உயிரை வாங்குற? போ. ஓகே, டக்குன்னு. ஓகே, நான் கொஞ்சம் இது போயிட்டேன் ஃபார்வர்டு. அது போகிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. சரி, 9 ஸ்நாக்ஸ் செட்டு வச்சாச்சு. இதை எடுத்துப்போம். இந்த வீடியோ நான் வந்து நிறைய பாட்டு போடுவேன். எத்தனை மேப் இருக்கிறோ அத்தனை மேப் நான் போவேன் ஒவ்வொரு வீடியோவுக்கு. ஓகே, இன்னும் ஒரு 15 ஸ்நாக்ஸ் தான்டா. டக்குன்னு கண்டுபிடுறா. இங்கேயே 2 இருக்குது, ஜாலி. அச்சோ, எழுச்சிக்க போகிற கிளவி எழுச்சிடாத. அண்ணன் போயிட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ வந்துட்டா என்ன வராயிட்டே எனக்கு என்ன. ஓகே, நம்ம வெளியே போனாதான் அது வருதே. கொஞ்சம் கூட வெளியே போயிடக்கூடாது. ஐயோ
ஓகே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டா வேறு வழி இல்லை. சரி போடி, ஏன்டி அங்கேயே நின்றுக்கிற? எப்பா போகிறாரா, போகலாம். இது பயமாக இருக்குது எனக்கு, வேணாம். மேலே இன்னும் பாருங்கள் கிராண்ட் மை சர்விக்கா. போடி தூங்குடி. இவர் தூங்க மாட்டா போல். மயக்க மாட்டா கலந்து நம்ம தூங்க வச்சிடலாம். ஹைட் கிராண்ட் மை சர்வி. டேய் போய் தூங்குறான்னு பாருங்களேன் கேள்வி. இங்கேயே சுட்டி நிற்குது. போகிறதுக்கும் பயமாகுது. அடித்தா இனிமேல் அவ்வளோதான், தூங்கிடுச்சு. சனியாக பிடிச்சிட்டு எவ்வளோ நேரம் தூங்கி நின்று எவ்வளோ நேரம் முடிச்சு நிற்குது. ஓகே, இங்கே இது ட்ராவில் ஒன்று இருக்குது. டக்குன்னு இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டுடலாம். அப்புறம் அந்த கபோர்ட்குள்ளே ஏதாச்சும் இருக்குதான்னு போய் பார்க்கணும். எனக்கு ரவுட்டருக்கு இந்த இடத்துல அந்த இருக்க முடியாது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு கீழே போய் பார்க்கலாம். இது இங்கே ஒரு ஹாட் டாக் இருக்குது, இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். கிளவி எழுச்சி போடுறா. ஐயோ டேய், டோரை க்ளோஸ் பண்ணுறா டேய். எப்போடி தப்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த கிராண்ட்மா நம்மளை பார்த்துருச்சுன்னா இடையே தண்டு உள்ளே வருமா? ஏன்னா கடவுளை திறக்க முடியாதால. இப்போ கிராண்ட்மாவாகிறதுக்கு 120 ட்ராபக்ஸு நம்மளுக்குலாம் கிடைக்குமா? அவ்வளோதான். ஒரு நம்ம அது பக்கத்தில் போனாலே அதோட தூக்கம் அப்படியே ஸ்பீடாக ஏறிடுது. அப்புறம் அது முடிச்சிடுது. அதனால் நம்ம அதுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். இல்லைனா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஏதாச்சும் இப்போ பாரலாமா? பைத்தியக்காரி வராது, அப்படியே அங்கேயே இருக்கும். நம்ம மூவ் கூட்டா தான் அது நவுறு. சரி வாடி, சொன்னல. இப்போ பாருங்க, டோர் தண்டு ஓடி வரும். ஓடினே இருக்காச்சு வரைக்கும். வயசான காலத்தில் போயிட்டு இனி முடுகு உடைய போட்டுன்னு எனக்கும் தெரில, பார்த்துக்கோ. ஓகே. ஐயோ பாட்டுச்சாரா, இன்னும் இங்கே நிற்குது. இல்லை கைஸ், இது இது பக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அதை போய் தூங்கிடும் பாருங்களேன். கோகோட பவர் மாதிரி டன் 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 இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணிடும். ஐயோ க்ரௌச் இல்லைடா. ஓடு டக்குன்னு போ. இதை போய் வச்சுட்டு திரும்பி நம்ம ஒன்று போய்ட்டு வரணுமே. ஒவ்வொரு நாட்டு போய்ட்டு வச்சுன்னுக்குறேன். எப்போ அடி வாங்க போகிறேன்? கீழே பர்கர் வா. அச்சுச்சோ, கடை மூடு. அவ்வளோதான். இனிமேல் அவன் வந்தான்னா அந்த கடை தானா காலி. கொஞ்சம் சேஃப்டி மெயின்டைன் பண்ணணும். போயிட்டோன்னு நினைக்கிறேன். போகலாமா? வேணாமா? எப்பா டக்குன்னு ஓடு. இதில் காயிலெலாம் கொடுக்கவே மாட்டாங்க போல். காயில் கொடுத்தாதான் நல்லா இருக்குமே. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே இவன்கிட்ட க்ரௌச் பண்ணிடுறான் அவனா. உள்ள வாட்டர் பாட்டில் இது ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். ஐயோ கிளவி வெஞ்சிக்க போகுது. அதுக்குள்ளே நம்ம கீழே போயிடலாம். டக்குன்னு கீழே போக முடியும். டவுட்டாக இருக்கே. இல்லை கைஸ், எனக்கு பயமாகுது. ஐயோ சொன்னல, அது கரெக்டாக வந்துருச்சு. மூன்றரை கடவு எப்போடி பார்த்தீங்களா அந்த கேப்பில்? ஓகே, ஸ்லாப் கிராண்ட்மா ஸ்லாப் பண்ண முடியுமாடா? அது நம்மளே ஸ்லாப் பண்ணிடுச்சுன்னா சீக்கிரம் போய் தூங்குடி. வயசான காலத்தில் தூங்காமல் இருக்க சின்ன பசங்களை போய்ட்டு வட்டின்னுக்குற. ஓகே, இப்போ போகலாம். இங்கே ஒரு ஹாட் டாக் இருக்குது, எடுத்துப்போம். ஓடு சமையல். உன்னால் முடியும் வீரா, உன்னால் முடியும் தோலா. இப்போ வந்துட்டான். கிளவி வந்தா என்ன, கக்கா வந்தா என்ன?
நான் எவனுக்கும் அசராடுவேன். பின்னாடி வந்து முதுகுலேயே குத்துச்சு சோழி முடிஞ்சுது. ஐயோ அச்சோ அச்சோ அவு எம்மாடி நல்ல வேலை மாட்டிக்கின்னு நவறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓ மேலே ஏற முடியுமா? ஓஹோ எனக்கு ரேன் மேலே உள்ளே வர முடியாது. போயிட்டியாடி போயிட்டியா? இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வேறு எங்கேயோ இருக்குது. சீக்கிரம் போ கடுப்பேற்றுது. ஓகே டக்குன்னு போ. ஐயோ அந்த பக்கமா சீக்கிரம் பார்த்தீங்களா? இப்போ தான் தூங்கிச்சு. அதுக்குள்ளே அதோட ஸ்லீப்பிங் பார் ஏறிச்சு பார்த்தீங்களா? ஓகே இதில் ஒன்றும் இல்லை. நம்ம ரூமில் இதுக்கு மேலே எதுவும் இருக்காது போல். டம்மி ரூம். ஓகே இப்போ கீழே போயிட்டு வேறு எங்கெல்லாம் இருக்குது சர்ச் பண்ண வேண்டியதான். இங்கே ஒன்று இருக்குது. ஐயோ வந்துருச்சுடா போயிட்டே காடி. ஐயோ மோடி டிடிடி நம்மளை போட்டு தள்ளிடும் போலையே. எப்போ அது கண்ணில் பட போகிறோன்னு தெரில. ஓகே சீக்கிரம் போ கிளவி சீக்கிரம். பிளேஸ் யுவர் ஸ்நாக் அட் யுவர் பெட். இது உங்களுக்கு எத்தனை பார்ட் வேணும்னு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நிறைய இருக்குது. அது பேர் நிறைய மேப் இருக்குது. நான் இது வரைக்கும் பார்ட்டில் 3 மேப் தான் நான் பார்த்துருக்கேனே. 4 மேப்பு. அதனால் 4 பார்ட்டு போடுவேன்னு நினைக்கிறேன். சரி நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் போயிடுறேன். ஏன்னா லேட் ஆகுது. ஓகே இதில் சும்மா சர்ச் தான் பண்ணுக்கிறேன். அதனால் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு தான் பண்ணுறேனே. ஓகே இந்த இடத்துல பீரோவில் ஏதாச்சும் இருக்கா? அடைச்சை ஒன்றுமே இல்லை. பேசாமல் நம்ம கீழே குச்சி போயிடலாமா? வேணாம் அப்புறம் மாட்டினா செட்டான 7 அடிட்டுன்னு சொல்கிற மாதிரி தான். இங்கே ஒன்று இருக்குது. இதில் தந்து பார்க்கலாம். என்னடா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. போயிட்டு ஒன்று வச்சுட்டு கீழே வந்துடலான்னு நினைக்கிறேன்ட்டு இருந்துச்சு. சப்போஸ் ஃபுல் ரெட் ஆகிடுச்சுன்னா நம்ம போகவே கூடாது அந்த இடத்துக்கு. வச்சுச்சோ வேணாம் முழிச்சிச்சுடா. இந்த தாய்க்களி முழிச்சிச்சானா நம்ம போய் ஒழிச்சிக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. இது பக்கு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அது போயிட்டு தூங்கிடும். இருந்தாலுமே டவுட்டாக இருக்குது. ஓகே இப்போ நீங்கள் நான் வந்து சுமாராக சொன்னேன். அது பக்கத்தில் போனானே. இப்போ பாருங்கள் நான் சொன்னது போயின்னு நினைப்பீங்க. அது பக்கத்தில் போனாலே அதோட இது ஹெல்த்து சொல்கிறேன். அந்த ஸ்லீப்பிங் பவர் வந்து ஃபுல்லாகிடுது. அப்புறம் முடிச்சிடுது அது பக்கத்தில் போனாலே. அதனால தான் நான் அதை இக்னோர் பண்ணிட்டு ஓரமாக போயிடுறேன். டக்குன்னு இன்னும் 2 முறை வர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது அங்கே. குக்கி வா இவன் சைஸுக்கு இருக்குது குக்கி. வாய்ப்பே இல்லை. போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம மூவ் போட்டாலும் அதை எழுச்சிக்க போகிறோம். எழுச்சிடி டேய் நட்டி. நான் போயிருப்பேன்டா. இப்போ வருது பார்த்தீங்களா கிளவி. உஷார் கிளவி. இது உஷார் கிளவி. நாட்டு கிளவி. கண்ட்ரி ஃப்ரூட். சும்மா பார்க்கலாம். அதால் உள்ளே வர முடியாது. ஓகே கைஸ் நான் ஏன் இந்த வீடியோக்கு என்னோடய ஃபேஸ் கேமரா போடலன்னா, நான் ஃபேஸ் கேமரா போட்டால் என்னோடய வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் நாட் போட் டு ஃபேஸ் கேமரா வித் வீடியோ. ஓகே போகலாம். இப்போ எவ்வளோ நேரம்? ஓகே இன்னும் ஒரு ஸ்நாக்ஸு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன். பக்கத்தில் போயிட்டேன்னா பாருங்களேன் எப்படி ஏறுது. எவ்வளோ ஸ்பீட் ஏறிச்சு பார்த்தீங்களா? சரி அதுக்கு நம்ம இதுக்கு என்னது கிண்டல் பண்ணலாம். டக்குன்னு வாடி போயிட்டியா? உனக்காக தான் வெயிட்டிங். அப்படியே நான் வச்சுட்டு போயிடுவேன். வா ஆடிங்க. அப்போ மட்டும் தொட்டுச்சு.
ஐயோ வாய் வளருது. அப்போ தான் துரத்துச்சு. இப்போ என்னென்னா வரக்கூட மாட்டேங்குது. வேலைக்காக நம்ம மூவ் போட வேண்டியது தான். எப்படி வா 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 வா. எப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே 110 கேண்டி எடுத்துருக்கேண்ணா. 15 minutes ஆயிடுச்சு. ஓகே டோன்ட் வே கிராண்ட்மா. இல்லை நமக்கு இப்போதைக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இம்பாசிபிள் போகலாம். ஜாயின் த குரூப். நான் எனக்கு எல்லாம் வேணாம். லைக் கேம் அண்ட் ஜாயின் த குரூப் ஃபார் ஏ ஃப்ரீ ரிவைவ். இது என்னது ஏதோ ஜூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க டாட்டா. பார்க்கலாம். டாட்டா ப்ளீஸ் டாட்டா நல்லதாக இருக்கணும் அது. புடுமை இப்போ அன்லாக் ஆகிடுச்சு கைஸ். சரி நம்ம இல்லை சிங்கிள் பிளேயராக இம்பாசிபிள் போயிடலாம் இந்த முறை. ஹார்டு இல்லை இம்பாசிபிள். எப்படி தப்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இவங்க 2 பேர் இருக்கு என்கிட்ட வரணுங்கிறாங்க. ஓகே டக்குன்னு ஓகே கேம்குள்ளே வந்தாச்சு. ஓகே பரவாயில்ல. இந்த ரூம்லேயே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. ஆனால் நான் 30 கலெக்ட் பண்ணணுமாமே. அதனால தான் இந்த மாதிரி பெரிய இடமா கொடுத்துருக்காங்களே. இந்த இடத்துல நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக சொல்ல நினைக்கிறேன் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. ஹைடா ஐயோ அப்படிங்க அதை எடுத்துலாம். பிக்கப் எட்டாச்சு. ஹாய் கிராணி இங்கே யாரும் இருக்குது இல்லைன்னா சரி. ஓகே சீக்கிரம் போ. ஓகே இப்போ இங்கே வெளியே இருக்கிற ஒரு குக்கி. ஓகே நம்ம இதை எடுத்துப்போம். டி பார்த்தீங்களா கைஸ் திரும்பி அதே மாதிரி ஆகுறாரு. பக்கத்தில் போனாலே ஸ்பீடாக இருக்குது. அப்போ எப்படி 6 ரூமில் இருக்கிற நான் இதெல்லாம் எடுப்பேன். இதெல்லாம் நியாயமே இல்லை. சரி நம்ம இப்போதைக்கு இதை எடுத்துப்போம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. காலை பிடிச்சி தட்டான்னு இழுத்துட்டு போய் என்னை பட்டுன்னு பேக்லேயே அடிக்கும். வேணாம். ஏதோ ஃப்ளூக்கில் தப்பிச்சிருக்கேன். அது எப்போயோ இருந்துச்சு. இங்கே வந்து நான் ஒழிச்சுன்னுக்கிறேன். டக்குன்னு போ போயாண்டி. அந்த ரூம்லேயே உட்காந்துக்குது. அப்பா போயிடுச்சு. என் டெஜிட்டு சொன்னல. இதெல்லாம் அவங்க வைக்கனால. ஓகே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். சரி இந்த ரூமில் என்னென்ன இருக்குதுன்னா இதில் 4 ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இன்னமும் பட்டு கூட கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன கையோட பட்டு போயின்னுக்குறான். என்னடா வச்சுருக்க கையில்? ஏதோ ஒன்று. கோ ஃபைன் ஸ்நாக்ஸ். இல்லை ஏன் வரமாட்டேன்னு தெரியலையே. எதனால வரமாட்டேங்குது? இங்கே ஏதோ ஒன்று இருந்துச்சு போச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. வா திரும்பி அதே மாதிரி பண்ணிட்டு வானப்பா. கிராண்ட்மா வந்துருச்சு பேய். ஓகே என்னடா வாழை காணோம். பொதுவாக கிராண்ட்மா வந்து நம்ம பாட்டிங்களாம் வந்து நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே. ஆனால் இந்த பாட்டு நம்மளுக்கு கொள்ளுறதுக்கு தான் பார்க்குது. ஓகே சுற்று. ஓகே இப்போ நம்ம போகலாம். சீக்கிரம் போகணும். இந்த ஜூஸ் எதுக்கு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரில. சரி அங்கே ஒரு பீஸா இருக்குது. அதை மட்டும் எடுத்துப்போம். இன்னொன்று இருக்குது. இங்கே ஒரு பீஸா இருக்குது. நிறைய இருக்குது. நான் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஓகே கோ ஃபைன் ஸ்நாக்ஸ். அப்பப்போ அந்த பாட்டி மேலே ஒரு கண்ணு வச்சுருக்கணும். புசுக்குன்னு வந்து இப்போ நிறைய பின்னாடி வந்து அடிச்சிச்சுன்னா காலி நான்.
சடறிடுவேன். அப்படி தான் நான் ஒரு நாள் அந்த கேம் விளையாட மாட்டோம். அப்படியே என்னது ஒரே அடி தான் இதே அந்த ஹவுஸில் வந்து என்ட்ரன்ஸில் போய் கீழே விழுந்துட்டேன். ஒரே அடி. அவ்வளோ வேகம் இம்பாசிபிளில் பண்ண நான். இப்போ இம்பாசிபிளே எனக்கு ஈஸி மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதீங்க. எல்லாமே கஷ்டம்தான். த லைஃப் இஸ் ஆல்சோ எ ட்ரபுள். ஓகே டை ஓடு. ஹே லேடி கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். போ. சரி ஓகே இப்போ நம்ம போகலாம். அது ரூமில் மட்டும் நான் போய் இருக்கவே மாட்டேன்ப்பா. அப்புறம் திரும்பி அது ஃபுல்லாகிடுச்சுன்னா நான் காலி. மூலையில் வச்சு முட்டுதான். என் தலை இருக்காது அந்த மாதிரி ஆயிடும். சரி இங்கே ஒரு பர்கர் இருக்கா? டக்குன்னு ஓடி போகணுன்னு பார்க்குறேன். ஒரே ஒரு முறை அந்த ஜூஸை யூஸ் பண்ணி பார்க்கட்டா? வேணாம், எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் இன்னும் இந்த ரூமுக்கே நான் வரல. டக்குன்னு வந்துட்டேன்னா இல்லையா? வந்திருப்பேன். ஓகே பார்ட்டி எழுஞ்சிக்க டைம் இருக்குது. அதனால் நம்ம அதுக்குள்ளே ஓடி போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஹைட் பண்ணிட வேண்டியதான். வேறு வழி இல்லை. ஹைட் கிராண்ட் மை சாப். ஐயோ ஜஸ்ட் டூ மிஸ்ஸு. எப்போ பாரு அது வர மாதிரி என் கால் மட்டும் தான் தனியாக வெளியே வருது. போயிடு வேணாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒரு ஆவடி ப்ரோ பிளேயர். என்கிட்ட வச்சு என்ன கிளவி நீ அடோகடி போயாண்டி. போட்ட ஹேல். ஓகே போயிடுச்சு. போகலாமா வேணாமா? வேணாம். இப்போ தான் போகுது. அப்போ யாரோ போன மாதிரி இருந்துச்சு தெரியல. 16 இன்னும் கொஞ்சம் தான். குருன்னு இப்போ பண்ணும் எல்லாத்தையும். ஏன்னா நிறைய இருக்குது வேலை. ஓகே ஐயோ ஃபுல்லாக போடு கைஸ். டக்குன்னு பண்ணணும். ஒரே ஸ்நாக்ஸ் மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இது ஒன்றா இருக்குது. போச்சு. இங்கேயே ஒழிச்சிரு சமையல். அப்புறம் அவ்வளோதான் பட்டெக்ஸ் வந்துடும். தோசை கண்டிலே வைப்போம். ஓகே இங்கேயே என்னத்துக்கு வாக்கிங் போயினுக்குது? இப்போ மட்டும் இந்த மாதிரி ஒரு அப்டேட் மட்டும் இதில் விட்டாங்கன்னா எவனுமே தப்பிக்க முடியாது. என்னென்னா நம்ம ஹைட் ஆகிறத வந்து அந்த கிளவி பார்த்துச்சுன்னா நம்மளே வந்து கீழே வந்து அடிக்குமா? எப்படி இருக்கும்? சடறிடுவாங்க எல்லாம். எங்கே ஒரு பர்கர் நான் ஏதோ ஒரு பாடி தின்னு வச்ச மாதிரி இருக்குது. ஐயோ டைம் வேஸ்ட் ஆகுது. ஓடு. இப்போயே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. முடியுமா? முடியாதா? முடியாது. நம்ம அது வரைக்கும் இங்கே இருப்போம். சொன்னல கரெக்டாக வந்துடுச்சு. தாய் கிழவி ஓடு. போயிட்டான்னு நினைக்கிறேன். போயாண்டி ஆல்ரூம் பாட்டுக்கோ இந்த மாதிரி பண்ணுண்டா. அவ்வளோதான் போயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த ரூம் போயிடலாம். ஏன்னா இந்த இடத்துல எதுவும் எடுக்கிற மாதிரி வரமாட்டேங்குது. நாங்கள் ஒன்று இருக்குது. இது நான் அப்பா பார்த்தேன். இன்னமும் இதில் எடுக்காமல் இருக்கேன். இன்னும் இருக்குது. இதில் கேரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை எஸ்கேப் சுனாமியில் கேரி பண்ண முடியும்ல 2-3 பிரெயின் ராட்டை. அந்த மாதிரி இதுலேயும் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே குட்டை எடுத்துகிட்டு போட்டுடலாம். அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க அவங்க. 100 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. சரி டக்குன்னு போயிட்டு வச்சுட்டு திரும்பி போகலாம். இது கரெக்டாக ரூமில் போய் பட்டுக்கலாம். வேறு வழி இல்லை. அவ்வளோதான் கிராண்ட் வந்துருச்சு. கரெக்டாக வருது. சரி அது போட்டேன். நான் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டுறேன். வேணாம். ஓகே
இங்கே தான்டா நிறைய இருக்குது. வாவ். சரி இந்த ஜூஸ் எதுக்குன்னே தெரியலையா. எப்படி இந்த ஜூஸை யூஸ் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு தெரில. சும்மா குச்சி பார்ப்போமே. ஏய் குருகுரும் ஓடுறானே. சரி டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடலாம். என்னது இது வந்து லிமிட்டட் தான் நினைக்கிறேன். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம் நம்ம. நான் இன்ஃபினிட் ரன் நினச்சேன், அந்த கேம் ஃபுல்லாகவே நம்ம ரன் ஆகினது போனேன். பார்த்தா கொஞ்சம் வரேன். சரி இன்னும் இன்னும் 5 தான். இதுக்கு அடுத்த ரூமில் போய் நம்ம கீழே போட்டுக்கலாம். அப்புறம் மாட்டினா அவ்வளோதான், அதோ கறி தான். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வீணாக போயிடும். அப்போ ஒரு ஃப்ரீ ரிவைவ் கொடுத்தாங்களே, அது வந்து சும்மா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால. இனிமேல் தான் தோட்டா அவ்வளோதான், ஓடுற வீட்டுக்குன்னு சொல்லிடுவாங்க. சரி நான் திரும்பி வெளியே போடுறேன். ஓகே வந்தாச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. எங்கே எனக்கு குப்பை தொட்டியில் பீஸா? நான் இதை அப்பயே நோட்டீஸ் பண்ணிட்டேன். சரி இப்போ அந்த ஜூஸ் யூஸ் பண்ணுவேண்ணா, மாதிரி யூஸ் பண்ணலாம். கோ ஃபைன் சார், இன்னும் டைம் இருக்குது, டக்குன்னு போயிடலாம். டக்குன்னு எது ஓடு சீக்கிரம் போ சமையல். 27 வச்சாச்சு. இப்போ அந்த கிழவிக்கு எவ்வளோ இருக்குது? இன்னும் கொஞ்சம், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் பயமாகுது எனக்கு. இப்போ நான் அதை எடுப்பேன், கரெக்டாக ஆயிடு கிராண்ட் மை சர்வீஸ்னு போட்டு விட்ருவாங்க. பாய். அச்சோ ஓடு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வருது. பின் பேரில் எடுக்கணும். ஓகே டக்குன்னு இன்னும் 3 ஸ்நாக்ஸ் தான் கேள்வி. எடுக்க விடாண்டியே, உயிரை வாங்குற. போயிட்டான்னு நினைக்கிறேன். போகலாமா வேணாமா? ஆனாப்பா புசுக்குன்னு வந்து வச்சுட்டா. போதி ஓகே போகலாம். இப்போ யூஸ் பண்ணோண்ணா, அந்த ஸ்நாக்ஸ் செட்ட பிறகு நம்ம யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் ஓடு. ஓகே திரும்பியும் நம்ம வந்து இது ஒரே ஸ்நாக்ஸ் தான், அதனால் நம்ம போயிட்டு கிராணி வந்து எழுப்பிட்டுருவோம். என்ன கேமு? ஓகே நான் இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, அந்த கிராணி சீக்கிரமாக வரட்டுக்காக. ஐயோ வேறு. ஓகே போயிடுச்சு. பாருங்களேன், அந்த பார் இப்போ மட்டும் ஏறவே மாட்டேங்குது நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில். ஆனால் வந்தோன்னா அப்படியே ஓடிடணும். ஜூஸ் ரெடியாக குடிச்சு வச்சுப்போம். ஓகே குடிச்சாச்சு. ஓடு எப்பாடி ஜஸ்ட் மிஸ் கைஸ். தரமாக பண்ணிட்டேன் நான். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. பாய் 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 பாய். நிறைய பண்ணணும்.